திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் 10 மணி நேரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், 10 மணி நேரமாக தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக இதுவும் தகவல் இருக்கிறதா? லாவண்யா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி மற்றும் அவரது மூத்த மகன் ஐ பி செந்தில்குமார், அவரது மகள் இந்திரா, மருமகன் துவாரகன், அவரது இளைய மகன் பிரபு ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில், அதாவது அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 5 இடங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி நேரமாக தொடர் சோதனையானது அமலாக்கத்துறையினர் நடத்தி வருகின்றனர். இந்த அமலாக்கத்துறையினர் நடத்தின சோதனையில் பார்க்கும் பொழுது இங்கு ஐ பெரியசாமி அவர்களோட இல்லத்தில் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிகளுடன் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் பொழுது சோதனை முடிந்து தற்பொழுது அவருடைய காரான TN 57 AK 3636 என்ற வாகனத்தை அமலாக்கத்துறையினர் சோதனையிட வரும்பொழுது அங்கு கூடியிருந்த தொண்டர்களினுடைய ஒருமித்த குரலினால் வந்த அதிகாரிகள் மீண்டும் சோதனை செய்யாமல் திரும்பி இல்லத்திற்கே சென்று விட்டனர். தற்பொழுது தொண்டர்களை அமைதிப்படுத்தி அங்கு வரக்கூடிய அவருடைய காரை சோதனை செய்வதற்காக ஏற்பாடுகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த காரின் சோதனை நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் அமலாக்கத்துறையினர் வரக்கூடிய ஒரு தயாரான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கார் சோதனையானது நடைபெறும் என அமலாக்கத்துறையினர் அறிவித்திருந்தனர். அதனால் அங்கு நமது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டக்கூடிய காவல்துறையினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அந்த காரை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இல்லங்களில் அமலாக்கத்துறையினரான சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது காரில் எதுவும் ஆவணங்கள் இருக்குமா என்ற ஒரு கோணத்தில் அமலாக்கத்துறையினர்கள் இப்பொழுது சோதனை நடத்த இருக்கிறார்கள். இந்த சோதனையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தக்கூடிய நேரத்தில் கட்சி தொண்டர்களும் உறவினர்களும் அவர்களது இல்லங்களில் கூடியிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையானது சுமார் 10 மணி நேரம். அவர்கள் இந்த சோதனை முடிந்த பின்பே இந்த ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்பட்டுள்ளதா அல்லது வெறும் ஒரு சோதனை மட்டும் நடைபெற்றுள்ளதா என்ற நிலை முடிவுக்கு வரும். இந்த சோதனையானது இன்று முடியும் சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சோதனையானது நாளையும் நடைபெறுமா என்ற ஒரு கோணமும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையானது தொடர்ந்து 5 இடங்களில், அதாவது அவர்களுடைய நூற்பாலைகள், மருமகனுடைய நூற்பாலைகள், மகனுடைய நூற்பாலை, மூத்த மகன் செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்ட 5 இடங்களில் காவல்துறையினருடைய, அதாவது தேசிய பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் இங்கு கூடியிருக்கிற தொண்டர்களோ அவர்களது உறவினர்களோ அவர்களுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் இங்கு அவர்களுடைய இல்லத்தில் முன்பாக ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எப்பொழுது இந்த அமலாக்கத்துறையினருடைய சோதனையானது முடிவுக்கு வரும், அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் காத்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சங்கர். இதேபோல சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஐ பெரியசாமி இல்லத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நீடித்து வரும் நிலையில் கம்ப்யூட்டர் பிரிண்டரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக தமிழக அமைச்சர்களுடைய மிக முக்கிய அமைச்சராக கருதக்கூடிய ஐ பெரியசாமி அவருடைய இல்லத்தில் பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக 7 முக்கிய இடங்களில் சோதனை நடைபெறக்கூடிய நிலையில் சென்னை பசுமொழி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவை இல்லத்தில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 11 மணியிலிருந்து இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வரக்கூடிய
நிலையில இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கென்று ஒதுக்கப்படக்கூடிய இந்த இல்லத்தில் குறிப்பாக காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையுடன் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2006 சொல்லக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட இங்கிருந்து பல்வேறு ஆவணங்கள் தற்போது கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதனை குறிப்பாக நகல் எடுப்பதற்கு ஜெராக்ஸ் மிஷின் உள்ளே கொண்டு செல்லப்பட்ட அந்த நேரடி காட்சிகளை நாம் சற்று முன்னதாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் இங்கே சென்னை வந்தால் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தையும் அரசுக்கு சொந்தமான அந்த வாகனத்தையும் தற்போது அதிகாரிகள் முழுமையாக சோதனையிடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல்குமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் குறிப்பாக ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஓஏ அவர் மட்டும்தான் இங்க இருக்கிறார். மற்றபடி அமைச்சர்களோ அமைச்சருடைய உறவினர்களோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ யாரும் கிடையாது. முழுக்க இங்கே அமைச்சர் தற்போது சொந்த தொகுதியில் ஐ பெரியசாமி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மட்டுமே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆவணங்கள் எடுக்கும் பொழுது அவருடைய முன்னிலையில் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் தற்போது சோதனை நடைபெறுகிறது. அதே போல தற்போது இங்கே பசுமைவழி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இல்லத்திலும் தற்போது சோதனை நடைபெறுகிறது. இதுபோன்ற தமிழ்நாட்டினுடைய 7 பகுதிகளில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று இரவு வரைக்கும் இந்த சோதனை நீடிக்கப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக சில ஆவணங்கள் இங்கே கைப்பற்றப்பட்டு அதனை நகல் எடுப்பதற்கான அந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. வாகனத்திலும் சோதனையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.